Christ. So today's verse is going to be 1 Samuel 16:7. For the Lord does not see as man sees. For man looks at the outward appearance, but the Lord looks at the heart. ஸோ இந்த வேர்ஸ் வந்து காட் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷங்க நம்ம வந்து எப்படி பார்ப்போனோ ஒருத்தவங்களை வந்து அவங்களோட அப்பியரன்ஸ் மூலயமா பார்ப்போம், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மூலயமா, அவங்களோட ஹேர் ஸ்டைல் மூலயமா, அப்படியே அவங்களோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் மூலயமா தான் வந்து அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் காட் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து காட் நம்மளை வந்து அந்த மாதிரி வந்து பார்க்க மாட்டார். நம்ம கேவலமாக இருக்கும், நம்ம அழகாக இருக்கும், அதை வந்து காட் வந்து பார்க்க மாட்டார். நம்ம ஹார்ட்டு, நம்மளோட மனசு, நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை தான் வந்து காட் வந்து பார்ப்பார். ஸோ இதனால் நம்ம வந்து நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன்றதை வந்து நம்ம அப்பியரன்ஸை பற்றி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணாமல் வந்து நம்ம இன்னர் சோல், நம்ம வந்து மனசுக்குள்ளே நம்ம எப்படி மற்றவங்களுக்கு நடந்துக்கிறோம் அதை பற்றி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து காட் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே வந்து பெஸ்ட்டாகவே வந்து இருப்போம். ஸோ இதனால் அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்க்காம எப்போவுமே வந்து சோலை மட்டுமே வந்து பார்க்கணும். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசுப்பா, நான் கொடுத்தக்காக நன்றி. ஏசுப்பா இந்த வருஷம் எங்களுக்கு சொன்ன மாதிரி ஏசுப்பா எங்களோட லைஃப்பில் ஏசுப்பா நாங்கள் எப்போவுமே எங்களோட இன்னர் அப்பியரன்ஸ் வந்து எங்களோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்க்காம ஏசுப்பா நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறோன்றதை வந்து பார்க்கறதுக்காக சொன்னீங்க ஏசுப்பா. I was getting my Father Jesus Christ person. Amen. God bless you. Have a great day. Bye.